ஸோ ஹே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் ஒரு அன்ஃபில்டர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ரா வீடியோ அப்படின்னு சொல்லலாம். தம்ப்நெயில் நான் மேபி இன்னும் சேனலே ஓப்பன் பண்ணல. ஸோ அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ பண்ணிடலாமே ஒரு சேஞ்சுக்கு, ஏன்னா இப்போ மூட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரி அப்படி ஒரு இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் இப்போது வீடியோ ஃபஸ்ட் எவர் மை வீடியோ. ஸோ வந்து ட்ரேடிங் அப்படி ஒரு கான்செப்ட் அது வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் எப்படி அமையும்னு தெரில. மேபி ஒருத்தர் வந்து யூடியூப்பு சோஷியல் மீடியாவில் இதுலேயோ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து எப்படி வந்துன்னா, எனக்கு எப்படி அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு பைலட் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு. ஸோ அப்படியே when I started to grown up, அப்படி பார்க்கும்போது நம்ம அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஒரு 20s அந்த ஒரு அந்த ஒரு கேட்டகரியில் நம்ம எப்படி இருப்போம், அப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு எப்படி இருப்போம் ஃபஸ்ட்டுன்னு தெரில. ஸோ வந்து லேட்டர் காலேஜ் முடித்தேன். இப்போது ஐ எம் 23 years old. ஜூலை 4 வந்தால் 24 ஐம் டர்னிங். ஸோ வந்து எப்படி இது வந்து நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரில எனக்கு ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த பைலட் ஆகணும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு இது எனக்கு அப்படியே கம்மியாகிட்டே வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது மணி மேக் பண்ணோம், இது யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம், கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும். அப்புறம் கேமிங் ஃப்ரீ ஃபயர் எல்லாருக்கும் தெரியும், பீக்கில் இருந்தது கோவிட் டைம் அப்போது. அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு இதில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி. சரி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எனக்கு சரியாக அமையலை. ஏன்னா அப்போது வந்து கொஞ்சம் ஸ்டடீஸை பார்க்க வேண்டியது. சரி அதனால் அப்படியே லைட்டாக அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நானும் அவ்வளோ ரொம்ப நல்லா ஆடுற பிளேயர்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு சும்மா அப்படியா அப்படி இப்படி ஆடுது. பட் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் ஸ்போர்ட்ஸ்லலாம். ஃப்ரீ ஃபயரில் ஒரு சாம்பியன்ஷிப் அவங்க அப்படி இப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் கூட எல்லாம் விளையாடிருக்கேன். சரி அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்தான். அவன் பேர் வந்து தினேஷ். நாங்கள்லாம் அவனை தீனான்னு கூப்பிடுவோம். அவன் வந்து இந்த மாதிரி சொன்னப்போ, டேய் என் தம்பி வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறான்டா அப்படின்னு சொன்னான். எனக்கு அது முன்னாடி வரைக்கும் ட்ரேடிங்கா, ஐயோ அதெல்லாம் வந்து டிவியில் அடிக்கடி போட்டு காமிப்பாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி மார்க்கெட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ அது ஒரு ரிலேட்டட், அது ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப அது உள்ள காசு இது பண்ணால் எல்லாரும் லாஸில் தான் போவாங்க அப்படி இப்படின்னு நினச்சி ஒரு இது அப்படிதான் என் மைண்ட் செட் இருந்தது. அப்புறம் அவன் சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணேன், எதுலடா பண்ணுறான் உங்கள் தம்பி அப்படின்னு கேட்டப்போ, இல்லைடா என் தம்பி இந்த மாதிரி ஒலிம்பிக் ட்ரேட்னு ஒன்று இருக்குடா, அதில் தான் பண்ணுறேன்னு தெரியும். அவள் தான் எல்லாருக்கும் அது ஒரு ட்ராப்பாக தான் அமையும். நானும் அவளுக்கு போல் போனேன். அவன்கிட்ட கேட்டு அவன் எதுவும் சொல்லித்தரல. நானே தம்பிகிட்ட கேட்டேன். அவன் சொல்லித்தர மாட்டேறா சொன்னான். இவனடா சொல்கிறதுக்கு, நம்மளே கற்றுக்கலாம்டான்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் ட்ரேடை பற்றி யூடியூப்பில் போட்டு குரோமில் போட்டு எல்லா இதுலேயும் போட்டு சர்ச் அடித்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன் ஒலிம்பிக் ட்ரேடு. அப்புறம் அதில் இண்டிகேட்டர் பார்த்தேன், என்னென்ன மேக்டி அது 200 அதான் அந்த 3 cross EMA 200 மேலே போனால் அது கீழே அடித்தா பையி, மேலே போனால் செல்லு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ. அப்புறம் இதில் எது நம்புறது அப்படின்னுச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 வீடியோ மட்டும் பிக் பண்ணிட்டு அதில் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஒன்று உள்டாவாக ஏதோ ஒன்று பண்ணி உருவாக்கி ஒன்று பண்ணி இது பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யலை. அப்புறம் RSI யூஸ் பண்ணேன், அது யூஸ் பண்ணேன், இது யூஸ் பண்ணேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. இப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நான் டெமோவில் பண்ணல, நான் சொல்கிறது லைவில். 700 rupees ஸ்டார்டிங் ஐ திங்க். ஸோ ஒலிம்பியாக்கு இப்போது நான் டெபாசிட் பண்ணுறது பண்ணேன், இறக்குனேன் 700 rupees பண்ணேன், லாஸ், திருப்பி இது பண்ணேன். அவள் தான் ரிவெஞ்ச் ட்ரேடிங் தானே எல்லாருக்கும் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் ஆயிடுச்சு. அப்படி இப்படி பண்ணி லாஸ்ட்டாக ஒரு அரௌண்ட் ஒரு 12,000 rupees கிட்ட, 12 to ஒரு 15,000 கூட சொல்லலாம் மேபி. அதுக்குள்ளே வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அரௌண்ட் ஒரு 15K, நாட் 15K 15,000 கிட்ட லாஸ் பண்ணியிருப்பேன். இது எத்தனை நாள் எடுத்துக்கிச்சுன்னா, இந்த ஒலிம்பிக் ட்ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 1.5 year. நான் காலேஜ் 2021 முடிச்சிட்டேன் வித்தவுட் எனி அரியர்ஸ். அது ஒரு பெருமைக்குத்தக்க விஷயம். அதை முடிச்சுட்டு அப்போது அதான் காலேஜ் வந்து லாஸ்ட் அந்த காலேஜ் ஃபைனல் ஒரு 6 months அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் முடித்து ஒரு 1 year வரைக்கும் இந்த ஒரு ட்ராப்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். இந்த பைனரி ட்ரேடிங், அதாவது ஒலிம்பிக் ட்ரேடிங், அதுக்குள்ளே
ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் அபவுட் த ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்தேன் அதுலேயே. அப்புறம் வந்து அப்படி இப்படின்னு போயிடுச்சுங்க ரொம்ப. அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் வந்து ஸ்டில் ஐ எம் டூயிங் நாட் ஓன்லி இது ஆஸ் அ பார்ட் டைம் அமேசான் டெலிவரி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமேசான் டெலிவரியும் நான் பண்ணுறேன். அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து நான் பார்ட் டைமாக பண்ணியிருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு வேறு வேலை தேடுற வரைக்கும் நான் அது ஃபுல் டைமாக எடுத்து பண்ணியிருந்தேன் அமேசான். அப்புறம் நடுவில் ரீசெண்டாக நான் அப்புறம் கொஞ்ச நாள் சொல்ல முடியாது, December 19, 2025 25 ஆமாம் கரெக்டு 25. அப்போது வந்து December 19 என் ஃப்ரெண்டு ஒரு டிவிஎஸ் பாடி வீல்ஸ் இந்தியா நியர் கொளத்தூர், அது மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த லொக்கேஷன். அங்கே இருக்க வீல்ஸ் இந்தியா கம்பெனியில் நான் வந்து என் ஃப்ரெண்ட் அதில் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனாக இருந்தான். பெரிய வேலை ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். அந்த வேலையில் நான் சேர்ந்தேன். ஒரு 5 மாதம் சேர்ந்து பண்ணியிருந்தேன். பட் நான் லேட்டராக என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது, இந்த ட்ரேடிங்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடியே வந்து காலேஜ் முடித்த உடனே நான் வந்து உஷாராக ஐடியில் சேர்ந்தேன். ஐடினா கோர்ஸ் பண்ணியிருந்தேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பைத்தான். ஏன்னா எங்கள் பேக்ரவுண்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நான் காலேஜில் எடுத்ததுக்கும் காரணம் அதுதான். ஏன்னா எங்கள் பேக்ரவுண்டில் எல்லாருமே பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ ஃபோர்ஸ் பண்ணல வீட்டில், எனக்கும் அது ஓகேவா இருந்தது. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும், டெக்னாலஜி ஜஸ்ட் லவ் அபவுட் த டெக்னாலஜி. ஸோ அதனால் அதிலே கண்டினியூ பண்ணேன். அது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து நமக்கு ட்ரேடிங் வந்து பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கலாம், இதில் ப்ராஃபிட் பண்ணி. அது அப்போ வரைக்கும் அந்த ஒலிம்பிக் அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கேன், நானும் அது ஃபுல்லாக வெளியே வரல. அப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது அதான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து நியர் இன்ஸ்டியூட் பேர் சொல்ல விரும்பல, நல்ல ஒரு இன்ஸ்டியூட் தான் தமிழ்நாட்டிலேயே. அவங்ககிட்ட நான் வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருந்தேன். அது எப்போன்னு கரெக்டாக தெரில, மேபி 2024 இருக்கலாம் நினைக்கிறேன். 2024 ஐயோ சாரி கைஸ், 2021 நான் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன். 2024 தான் நான் பாஸ் அவுட். சாரி, என்னை வந்து கெரியர் கேப் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நினச்சிடாதீங்க. அப்போவா ஆமாம் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து 2024 வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் 2024 சம்திங் அந்த மிடில் தான் நான் வந்து ஜூன் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஓகே ஏதாவது அப்படி இப்படின்னு லைட்டாக போயிருந்தது நல்லா தான். ஆனால் வந்து என்னென்னா, கம்பெனியில் சேர்ந்த அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுத்து ப்ரெஷர் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க கம்பெனிக்கே நான் ஜாயின் பண்ணல, 3 months கோர்ஸு, அதுக்கே என்னை போட்டு அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. 45,000 கிட்ட நான் பே பண்ண கை சும்மா இல்லை. இன்னும் ஒரு 15,000 கிட்ட பேலன்ஸ், அதுவே அந்த மந்த்து பே பண்ணியிருப்பேன். என்ன பண்ணேன், லாஸ்ட் 3rd month ஆல்மோஸ்ட் 2.5 month வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் மந்த்து இந்த மந்தோட ஜாப் போனோம், சைடில் போட்டு ட்ரேடிங் பண்ணலாம், இதுதான் என்னோட ஃபியூச்சர் கோலாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. சூர்யா இந்த கோர்ஸ் பண்ண அந்த கோர்ஸ் பண்ணலையா, அதான் அந்த நம்ம பண்ணிட்டு இருக்க கோர்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணலையா, நீங்களே ஓனாக ஒன்று பண்ணுங்கள், ரியல் டைமாக ஒரு ஸ்விக்கி ஆப் இல்லை ஜெப்டோ மாதிரி இருக்க ஒரு ஆப் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தனா ஏன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா அதுதான் வரும். ஸோ அப்படி என்ன பண்ண சொன்னாங்க. நானும் அப்படி இப்படி முட்டி மோதி பார்த்தேன், எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் சரி ஓகே இது வேணாம் சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் என்னோட மைண்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு. சூர்யா இது நமக்கு செட் ஆகாது, வந்து நம்ம ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு டோபமைன் அப்போ ஒரு ஹிட் ஆயிடுச்சு பாருங்க, அது வந்து பீக்கில் இருந்தது எனக்கு அப்போது. ஸோ என்ன பண்ணலாம், ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடிங்லேயே ஃபுல்லாக இறங்கிடலாம்னு சொல்லிட்டு. பட் தட் மூமெண்ட் when I feel started ஓகே நமக்குள்ளே அப்போனா இன்னும் ஸ்டில் அந்த ஒரு எனர்ஜி இருக்குது, நம்ம இன்னும் எதுலையுமே ட்ராப் அவுட் ஆகலை, இன்னும் டவுன் ஆகலை. ஸோ கெட் பேக் இன் டு தட் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ட்ரேடிங்கில். அப்போது இறங்கின அந்த ஒரு செகண்ட்லேருந்து டில் நவ் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் என்னன்னு. அப்போ இறங்கி அந்த ஒரு ஒரு ஃபியூல் மைண்டுக்குள்ளே, அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. பட் அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க, அப்போலேருந்து விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக
எப்படி ட்ரேடிங்னா என்ன, ரியாலிட்டி, வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங் அப்படி சொல்லிட்டு உண்மையான ஒரு ட்ரேடிங் ஒரு எட்ஜை நான் பார்த்தேன். அப்போ தான் அப்புறம் பார்த்து அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே இது பண்ணலான்னு சொல்லிட்டு லேட்டராக என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருந்தேன். பட் வந்து இந்தியன் ஸ்டாக்ல தான் அப்போ வந்து அந்த நான் புதுசாக கண்டுபிடிச்ச இதெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அது செட் ஆகலன்னு சொன்னேன்னா இந்த ஜஸ்ட் மூவ் டு த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் போயிருந்த உடனே நான் என்ன ஆச்சுன்னா, ஸ்டில் நவ் ஐம் நாட் அ ப்ராஃபிட்டபிள், பட் யா ஐம் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே டு பிகம் தட். நான் விடவே மாட்டேன், ஸ்டில் ஐம் டூயிங் தட். என்ன ஆச்சுன்னா, பட் வந்து அப்போது கரெக்டாக ஃபாரெக்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு அந்த படிச்சுட்டு ஓகே இப்போ வரைக்கும் போதும், நம்ம ஜேர்னல் பண்ணுறதெல்லாம் ஓகே ஒரு சைடு இருக்கட்டும், ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோடனே இந்த வாட்டியும் நம்ம வந்து அந்த ஒரு இதில் ஃபினான்ஷியல் ட்ராப்போ இல்லைனா அந்த மாதிரி ஒரு இதில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வரைக்குமே அமேசானில் சம்பாரித்த கேஷ் வந்து என் மந்த்லி ஒரு 23,000 கிட்ட வரும். அமேசான் கேஷ் அதான் டெலிவரி பண்ணி சம்பாதிக்கிற கேஷ். நான் அப்போ வரைக்கும் நான் ஃபுல் டைம் தானே பண்ணியிருந்தேன், எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லைல்ல. ஸோ அதனால் வீட்டில் வந்து 15,000 கிட்ட கொடுத்துட்டுருப்பேன். பேலன்ஸ் வந்து நான் யாருக்குமே தெரியாமல் தனியாக சேர்த்து வைப்பேன். நான் வந்து செலவு பண்ணுறேன் இல்லை, தனியாக சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு $1,000 நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் 90,000 to 1 lakh இதுதான் நம்மளோட டார்கெட். இது சேர்த்து வச்சு இது வந்து ஃபாரெக்ஸில் இறக்கி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நடுவில் இது வந்து ரொம்ப நாள் இழுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு வர டைம் ஆகுது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த 20ஸ்குள்ளேயே எனக்கு வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு ஒன் ஆஃப் த கோலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன், ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு ப்ளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணேன். அது முன்னாடி வரைக்கும் ப்ளாட்ஃபார்ம் கேள்வி பண்ணியிருந்தேன். அப்புறம் அதுலேயுமே இறங்கிட்டேன். ப்ளாட்ஃபார்மில் ஃபுல்லாக இறங்கி இது பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணியதில் ஓகே ஃபண்டிங் டிப்ஸ் ஐம் நாட் ப்ரொமோட்டிங் கைஸ், ஏன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், ஃபண்டிங் டிப்ஸ் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்த்தப்போ ஃபண்டிங் டிப்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அது வந்து எடுத்து பார்க்கும் போது ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஃபண்டிங் டிப்ஸே சூஸ் பண்ணி உள்ளே வந்து என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் $5,000 கொடுப்பாங்கள்ல, அந்த கூப்பன் கோடெல்லாம் அடிக்கடி இமெயில் மாற்றி கூப்பன் கோட் யூஸ் பண்ணா அடிக்கடி 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆமாம் அது கிடச்சி ஒரு 2,800 சம்திங் நம்ம பே பண்ணுற மாதிரி, ஒரு 2,800 கிட்ட. அது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வாங்கினேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு பார்த்தேன். பட் ஜஸ்ட் ஐ ப்ளோன் அப் தட் அக்கௌண்ட். பட் நான் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி ரிவென்ஸ் ட்ரேட் எடுத்து ப்ளோன் அப் இது அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகல. எப்படி இதாகிடுச்சுன்னா, ட்ரேட் எடுத்தேன், நிறைய ட்ரேட், ஆனால் ஒரு ட்ரேடு கூட இன்னி வரைக்கும் நான் விடலை. எல்லாமே ஜேர்னல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நோஷன் ஒரு ஆப்பில் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஆப்பில் நான் ஜேர்னல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆச்சுன்னா, ரேண்டமான செஷனில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்போது. ஏன்னா NY லண்டன் எதுவுமே எனக்கு தெரியும், ஏஷியா செஷன் இருக்குது, லண்டன் இருக்குது, நியூயார்க் இருக்குது, எல்லாமே நம்ம டைம் ஜோனில் ஈவினிங் மேலே ஸ்டார்ட் ஆகும் அப்படி இப்படின்னு தெரியும் எல்லாமே. பட் எனக்கு அது மேலே பெருசாக ஆட்சேபணம் இல்லை, அது வந்து அவ்வளோ ஒர்க் ஆகுமான்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம வந்து இது ஒரு செஷன் பிக் பண்ணலாம். செஷன் ப்ளஸ் புவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதனால என்னோடய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ப்ளோன் அப். செகண்ட் அக்கௌண்ட் வாங்கினேன், அது வந்து அது ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு ட்ரேட் பண்ணி அந்த டியூரேஷன் நம்பர் ஆஃப் டேஸ் விட செகண்ட் அக்கௌண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து இதாகிடுச்சு, வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், இப்போது ப்ரெசண்ட்டாக தேர்ட் அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன், அதில் தான் ஸ்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது ஓகே தான். என்னன்னோ வந்து இடிக்குதுன்னா, ஸ்ட்ராட்டஜி கூட வந்து ஓகே தான். ஸ்ட்ராட்டஜி என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். மேபி லைவாக இருக்காது, எடிட் பண்ணி, அதாவது வீடியோவை கரெக்டாக ஒரு கிளிப் கொஞ்சம் பக்காவாக. ஏன்னா இப்போ இருக்க இந்த வீடியோ நான் இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னா வித்தவுட் எனி கட் பண்ணாமல் அப்படியே நான் போட போகிறேன். ஏன்னா இது ஒரு அன்ஃபில்டர்ட் ரா வீடியோ. என் மனசு திறந்து என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு அப்படியே கன்வே பண்ணுறேன். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் எடிட் பண்ணி ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா டைம் கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது கைஸ், அதுதான் ஒன்று. மற்றபடி எனக்கு ஓகே தான் எல்லாமே. நான் வந்து இது பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா எஃபர்ட் போட முடிஞ்சு உங்களுக்கோ கற்றுக் கொடுத்து என்னாலேயும் சைடில் நானும் இதில் அப்படியே உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியுமோ எல்லாமே இது பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன, அது ஃபுல்லாக அது ஒரு டீட்டெயில் வீடியோவாக அடுத்தது நான் போடுறேன். எதில் விட்டேன்னு தெரில.
அது ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ வந்து தேர்ட் அக்கௌண்ட் தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில். என்னதுன்னா இப்போ வரைக்குமே என்ன எனக்கு லைட்டாக இருக்குதுன்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து டைம் தான் இப்போ எனக்கு இடியுது கைஸ். என்னன்னா மார்னிங் 9 o'clock அமேசான் பேக் அது மொத்தமாக எனக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஒரு வீட்டில் தான் மொத்தமாக இறங்கும், பேக்கேஜாக இதுதான் மூட்டை மூட்டையாக இறங்கும். அவர் வீட்டில் இருந்து நாங்கள் எல்லோரும் பிரித்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டெலிவரி. நான் ஒரு அரௌண்ட் 3.5 years பண்ணுறேன், 3 years மேலே பண்ணுறேன் அமேசான் டெலிவரி. அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுங்களா அதில். அதனால் டப்பு கொடுத்த வீட்டுக்கே தான் டெலிவரி கொடுக்க போகிறோம், ஸ்பீடாக தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு டைம் மிச்சமாகுது. பட் இருந்தாலும் 9 o'clockலேருந்து ஒரு 1:30 ஈவினிங் 1:30 அந்த டைமுக்குள்ளே இதாயிரும், முடிச்சிருவேன். முடிச்சுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி செகண்ட் ஆஃப் அமேசான் 4:30 மணிக்கு ஈவினிங் அப்போ லோடு வரும். திருப்பி லோடு 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7:30 மணி வரைக்கும் நான் பண்ணுவேன். ஸோ இதுதான் ரொட்டீன். பட் இதுக்குள்ளே பாருங்களேன் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ வந்து நியூயார்க்கோ லண்டன் இதெல்லாம் யூஎஸ் வந்து டே லைட் சேவிங் சொல்லுவாங்க. டைமிங் வந்து 1 hour பிஃபோராக ஸ்டார்ட் ஆகிரும் செஷன்ஸ். எக்ஸாம்பிள் லண்டன்லேருந்து எடுத்துக்கோம், ஏன்னா எல்லாருமே லண்டன் நியூயார்க் தான் ட்ரேட் பண்ண போகிறோம் எங்கள் தான். ஸோ லண்டன் பார்த்தீங்கன்னா 1:30 ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் கரெக்டாக. அதான் மத்தியானம் வந்து 1:30 ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ வந்து டே லைட் சேவிங் இருக்கனால 12:30 ஸ்டார்ட் ஆகிடும். அதான் 1 hour பிஃபோர் ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு ஃபுல்லாக போகுமா, 9:30 மணி 10 மணி வந்து ஒரு டைமில் முடியும் லண்டன். ஸோ என்ஒய் பார்த்தீங்கன்னா 6:30 ஸ்டார்ட் ஆகும். 6:30 PM கரெக்டாக 6:30 ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ வந்து 5:30 ஸ்டார்ட் ஆகும் பிஃபோர். அதான் பிகாஸ் ஆஃப் நியூயார்க் இது டே லைட் சேவிங்னால. இது வந்து அரௌண்ட் ஒரு 6 months இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. திருப்பி செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக எப்போ வந்து முடியுதுன்னு டே லைட் சேவிங் டைமு. ஸோ இப்படி இருக்கனால என்னோட டைமிங் அமேசான் டைமிங்கும் இதுவுமே சரியாக அலைன் ஆகலை. நான் இப்போது வந்து 1:30 மணிக்கு நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் பார்த்தோன்னா 1:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன்ல, வந்துட்டு அப்புறம் நான் ட்ரேட் பண்ணலாமே ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, அதான் இப்போ டே லைட் சேவிங்னால 12:30 அப்படியே முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ 1:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா கூட நான் கரெக்டாக 1:30 தான் முடிப்பேன்னு சொல்ல முடியாது. ஆனால் 1:45 2 o'clock அப்படின்னு வரலாம். ஏன் ப்ரோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாமே, ஏன் செஷன் வந்து ஓடி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இதெல்லாம் கில் ஜோன்ஸில் ப்ரிசைஸ் என்ட்ரி வந்து எப்போ கிடைக்கும்னா ப்ளஸ் அரௌண்ட் ஐம் அபவுட் த A+ செட்டப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா ஒரு ஏசியா செஷன் ரேஞ்ச் அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா லண்டன் மோஸ்ட்லி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் வரும். லண்டன் மேனிப்புலேட் பண்ணோம், நியூயார்க் வந்து ஒன்று கண்டினியூ பண்ணோம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி லிக்விடிட்டியில் அது கிராப் பண்ணலன்னா அது கிராப் பண்ணுறதுக்கு போகும். இதெல்லாம் தான் ஓவர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இதோட அலைன் ஆகிட்டு இருக்கனால நான் இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் தான் பார்ப்பேன். A+ செட்டப்ஸ் இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு B செட்டப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது கூட எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ணுவேன். பட் சிங்கிள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், ஒரு செஷனில் ஒரு ட்ரேட் அவள் தான். அதுவும் எனக்கு நான் வந்து நியூயார்க்கில் தான் இப்போ வரைக்குமே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கேன். அப்பப்போ எப்பயாச்சும் ரேர் மூமெண்ட்ஸில் வந்து லண்டனில் இருப்பேன். பட் அது வந்து மேனிப்புலேஷன் அதில் மோஸ்ட்டாக நடக்கும்ல, ஏன்னா லண்டன் வந்து இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கு போகும். அதுக்காக அந்த மாதிரி இது இருக்கிறதுனால எனக்கு அப்போது வந்து சரியாக வந்து கரெக்டாக 1:30 மணி 1:45 2 மணி கூட அவங்கள திடீர்னு ரொம்ப ரேர் மூமெண்ட்டில் டெலிவரி முடிச்சுட்டு வரதுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி அது போயின்னு இருக்கும். அப்போது நான் நடுவில் உள்ளே போயிட்டு ஸ்டாப் லாஸ் கரெக்டான இடத்துல போடாமல் ஒரு பேனிக் ட்ரேட் எடுக்கிறத விட நான் அது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி போடுறதே பெட்ரு. வந்து இப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டு நான் வந்து இப்போ வரைக்குமே இந்த தேர்ட் அக்கௌண்ட்டில் என்னோட phase 1 இல்லை phase 2 பாஸ் பண்ணியிருக்கலாம். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் டிவிஎஸ் வீல்ஸ் இந்தியா சொன்னல வேலை செஞ்சிருந்தேன் நான் 5 மாதமாக. அதான் முந்தானத்து தான் நான் ட்ராப் அவுட் பண்ணேன். அங்கேருந்து வெளியே வந்தேன் ரிசைன் பண்ணிட்டு. ஏன்னா வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது, நம்ம வந்து அமேசானே இது பண்ணலாம் ஒரு சைடு, ட்ரேடிங்லும் இது பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணலான்னு. அங்கே இருக்கும் போதெல்லாம் நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது அங்கேனா 3 ஷிஃப்ட் அங்கெல்லாம் மார்னிங் ஈவினிங் நைட் ஷிஃப்ட் அங்கே. அதனால் அது ஒரு தலைவலி. அங்கே இருக்கும்போதே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அங்கே கம்பெனியில் இருக்கும்போது நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது செட்டப்ஸ் எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா எடுக்க முடியும். பட் நான் அது பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து அப்படி பண்ணால் மேபி அது ஒரு ரிவென்ஸ் ட்ரேடிங் இல்லைன்னா ஒரு போர் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் என் மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருந்து செட்டப் பார்த்துட்டு பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுறது தான் நான் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அந்த மாதிரி அதான் அங்கே அறக்க பறக்க அந்த மாதிரி இருந்து ட்ரேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
ஸோ என்ன பண்ணலாம்னு வச்சு யோசிச்சு பண்ணி அப்படியே விட்டேன். இதுதான் இல்லைனா மேபி என்னோட நான் ஃபேஸ் 2 கூட கம்ப்ளீட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஃபேஸ் 1 வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய செட்டப்ஸ் பார்த்தேன். நிறைய செட்டப்ஸ் எல்லாம் லாங் பொசிஷன் இல்லைன்னா ஷார்ட் பொசிஷன் எடுத்து அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் அது ரெட் அண்ட் க்ரீன் அது பொசிஷன் வச்சுட்டு நான் இது பண்ணிட்டு சும்மா அதை ரன் பண்ணுற மாதிரி விடுவேன். இது போயிடுச்சுன்னா கரெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா இல்லையான்னு டிபி அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாமே ஹிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுதான் நான் ட்ரேடே எடுக்கலையே, எடுத்துருந்தா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ப்ளாட்ஃபார்ம் மார்க்கெட்டில் 8% ப்ராஃபிட் பண்ணிட்டா சரி ஃபேஸ் 2க்கு பாஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதாச்சும் பண்ணியிருப்பேன். இப்போ அதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே நான் விடுறதா இல்லை, கன்ஃபார்மாக பண்ணுவேன். இன்னொன்று என்னென்னா வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்க்கும்போது நாங்கள் மிடில் கிளாஸ் தான், ஒன்றும் பெருசாக எல்லாம் இல்லை. அண்ணன் இருக்கான், அண்ணனும் வேலைக்கு போகிறான். அண்ணனோட சேலரி கம்மி தான், அவன் அதான் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன பார்க்கணுன்னா வீட்டில் எங்கள் அம்மா ஒரு சைடு, எங்கள் அப்பா வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஓகே தான், நான் சொல்கிறது தான். எங்கள் அப்பா ஒன்றும் பெருசாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் எங்கள் அம்மா வந்து டெய்லி கொஞ்சம் கவலையாக இருப்பாங்க. இந்த மாதிரி பையனுக்கு பசங்களுக்கு வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. நாங்கள் இருக்கிறது வந்து சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். சரி அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறது, சரி அம்மா வீட்டில் ரொம்ப இது பண்ணுவாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா வேலைக்கு போகிறாரு, அண்ணனும் வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போகிறேன். என்னன்னா இப்போது எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்களே, என்னப்பா பிகாம் சிஏ முடிச்சுட்டு இன்னும் அமேசான் டெலிவரி போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு. அதுதான் எங்கள் அம்மாவுக்கு லைட்டாக ஒருத்தருது. அது ஒரு சைடு இருந்தாலும் நான் சேலரி வீட்டில் வந்து 15,000 தான் சொல்லி வச்சுருக்கேன். பட் மை எக்ஸாக்ட் சேலரி அமேசான் வந்து 23,000 கிட்ட. ஓப்பனாக இது பண்ண முடியாது தான், சேர்த்து வைக்கணும்ல. நமக்கு ஒன்று பார்த்து அதை அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அது பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து ஃபண்டு நான் யாருக்குமே தெரியாமல் சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும். எவ்ரி மந்த் ஒரு 5,000 ஆச்சும் சேர்த்து வச்சா தான் நான் தனியாக அது ஒரு எனக்கு அது வந்து நான் இப்போ சேர்த்து வைக்கிற கேஷ்லாம் ஒன்று ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அது போர்ட்ஃபோலியோ பிடிச்சி காமிக்கிறேன். நாட் எக்ஸாக்ட்லி கிரேட் போர்ட்ஃபோலியோ, பட் இருந்தாலும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னென்னா எனக்கு வந்து சரி வீட்டில் எங்கள் அம்மா சொல்கிறாங்களே, சரி இதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி விடுறதா இல்லை, திருப்பி எதுவும் வேலை பார்க்கணும். பட் எனக்கு அது இந்த டைமோட மேர்ஜ் ஆகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அமேசான் விட்டால் என்னால் கேஷ் அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா கேஷ் அதான் அக்கௌண்ட் ஒன்று அதான் ஒரு அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும்ல, அந்த ஃபண்டை என்னால் ரெடி பண்ண முடியாமல் போகலாம் அமேசான் நான் விட்டால். ஸோ அமேசான் விடாமல் நான் போயிருந்தால் ஃபுல் டைமாக வேறு எதுவும் வேலைக்கு, எங்கள் அம்மா சொல்கிற வேலைக்கோ இல்லை நான் எதுவும் வேறு வேலை இது பண்ணணுன்னா அது போக முடியாமல் ஆயிடும். இன்னும் தெரியல, எல்லாத்துக்குமே நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து போகலாம், இதுவும் கடந்து போவோம். அதுதான் ஒன்று, திஸ் டூ ஷால் பாஸ் சொல்லுவாங்க, அது ஒன்று. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் யா எவ்ரி திங் இஸ் கோயிங் குட், கோயிங் வெல். வேறு என்ன சொல்கிறது, அதுதான் ஜஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு இது மெயினாக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இது உள்ளே வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒன்று ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் பார்க்க மாட்டீங்க. மேபி ஒரு ஜஸ்ட் சம் ஆஃப் த நம்பர்ஸாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் இதை பார்க்குறீங்கன்னா அதான் ட்ரேடிங் வந்து ஓகே, ஏதோ ஒரு அன்ஃபில்டர்ட் வீடியோ ஏதோ போட்டிருக்கோம் போல, யார் உள்ளே போய் பார்க்கலாம், நம்மளுக்கு இவன் எப்படி இதானா இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தோணும்ல. ஸோ என் ஜேர்னி இப்படி தான் இருந்தது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இதில். ஸோ உங்களுக்கும் அது வந்து சொல்கிறேன் தான். பட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். என்னென்னா ஜஸ்ட் ஃபாலோ த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டிக் டு ஒன் பிளான், ஒன் செஷன், ஜஸ்ட் ஒன் ட்ரேடு. அப்புறம் எல்லோரும் ரிஸ்க் வந்து 2% அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அக்ரெசிவாக போகிறதுனால. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 1%க்கு கீழே வச்சுக்கலாம். 0.5 to 1% இதுக்குள்ளேயே நீங்கள் மெயின்டைன் ஆனீங்கன்னா போதும், ரிஸ்க் பர் ட்ரேட் நான் சொல்கிறேன். அப்புறம் ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்டு வந்து 2.1 அது வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் $1,000 ரிஸ்க் பண்ணுறீங்கன்னா $2,000, அட்லீஸ்ட் 2,500 ஆர் 3K அப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம். அமௌண்ட் டபுள் த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிற மாதிரி ட்ரேட் பார்த்தீங்கன்னா மட்டும் எடுங்க அப்படி. ஸோ என் ஸ்ட்ராட்டஜி இதுவரை எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் பிடிச்சி அது ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் பட்சத்தில், இல்லைனா ஜஸ்ட் என் ஜேர்னியை மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரி திங் கோயிங் வெல். நம்ம இன்னும் நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் நான் ஜேர்னல் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாமே.
ஸோ செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதான் பார்த்து ஒரு கரெக்டாக ஒரு டைமிங் பிக் பண்ணி நான் பார்க்குறோம். இல்லைன்னா டெலிவரியை வந்து 6:30 மணிக்கு அதான் 4 மணிக்கு 4:30க்கு டெலிவரி பண்ணுறல, அதான் என்ஒய் ஸ்டார்ட் ஆன அப்புறம் எனக்கு ஜஸ்ட் ஒரு அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ஒய் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 1.5 hour உள்ள என்னால் செட்டப் பார்க்க முடியும். அது அந்த ஓகே இது வந்து நம்ம டிபி ஹிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அப் ட்ரேடு அப்படின்னு கெடுத்துச்சுன்னா அப்போ எடுத்துட்டுனா அதுக்கப்புறம் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பொசிஷன் ஓடி தான் இருக்கும் போது எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். டிபி எல்லாத்தையும் செட் பண்ணி எஸ்எல் எல்லாம் செட் பண்ணிட்டோன்னா அப்புறம் இது டெலிவரி பண்ணியிருந்தேன்னா அது கரெக்டாக இருக்கும். பட் அது ஒரு சைடு இருக்கும் போது என்னால் நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் போதே என்னால் ட்ரேட் எடுக்க முடியும், என்ட்ரி இது எடுக்க முடியும்னா அது வந்து பண்ணுறது வந்து எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை அதில். ஸோ அதுதான், ஏன்னா அது கடைசியில் அது கன்ஃபார்மாக எப்படியோ அந்த பேனிக் சுச்சுவேஷன் தான் போய் முடியும். அதனால் ஸோ டெலிவரி டைம் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதான் என்ஒய் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 hour கழிச்சு நான் டெலிவரி போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா நைட்டு பெருசாக எனக்கு வேலையாக இருக்க போதில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 9:30க்குள்ளே நைட்டு முடிச்சிடுவேன், இல்லைன்னா ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்னு இருக்கும். பட் நைட் ரொம்ப இது பண்ணால் சோம்பேறித்தனமாக இருக்கும், அதான் யோசிக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி முடியுமோ அப்படின்னா ஒரு இதாக இருக்கும். பட் ஒன்று இறந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும்ன்ற போது நம்ம இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டா அரௌண்ட் ஒரு 26 minutes ஆகுது. இன்னும் ஒரு 4 நிமிஷம் பேசி ஒரு 30 minutes அரௌண்டாக முடிச்சிடலாம். ஸோ வந்து வேறு என்ன சொல்கிறது, எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து நிறைய பண்ணோம், வீடியோஸ் நிறைய பண்ணணும். எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது ட்ரேடிங்கில். பட் நான் வந்து ஐ சஜஸ்ட் சம் மென்டார்ஸ் யூடியூப்பில். நிறைய பேர் இது வீடியோவாக கூட போடுறதில்ல, மை டாப் 5 மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஏன்னா அவங்க எல்லாம் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்கள மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி கூட போடுறதில்ல. பட் நான் போடுறேன். நிறைய பேர் அவங்க வந்து ஸ்கேம் அது இல்லை, அவங்க வந்து ட்ரேடிங் குரு இவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை கைஸ். அவங்களையும் ஒரு சில பேர் ட்ரேடிங்கில் ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணிட்டு வீடியோ பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இது சும்மா அவங்க வீடியோக்காக இல்லை, அவங்ககிட்ட இருக்க இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ரிச்சான கார், ஜஸ்ட் ஐ பாட் போர்ஷா 911 இல்லை போர்ஷா GT3 at 21 years அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு இதாகும், வெறுப்பாகும். ஐயோன்னா நான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம், அங்கே உட்காந்து ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு காசு வாங்கிட்டு ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சு ப்ராஃபிட் பண்ணி இப்போ கார் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்க ஓகே தான், பட் அவங்க ஜஸ்ட் அவங்களோட கிட்ட இருக்க இதை ப்ரூவ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் கிஃப்டிங் தெம்செல்ஃப் டு அச்சீவ் சம்திங் இன் ட்ரேடிங், ரைட்? ஸோ அப்படி பண்ணும்போது அது தப்பு இல்லை. நிறைய பேர் அது வந்து ஓவராக இவங்க வந்து லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை வந்து காமிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையிலே ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறது இல்லை, எல்லாம் வந்து ரெண்டலுக்கு எடுத்து தான் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. நான் ரீசெண்டாக தான் அந்த வீடியோ நிறைய பார்த்துருந்தேன், எந்த வீடியோன்னு சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிலாம் இல்லை கைஸ். ஜஸ்ட் அவங்க வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம், நமக்கு நம்மளே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லையே, அந்த மாதிரி தானே பண்ணுறோம். ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்கும் போது தான் அது தப்பு இல்லை போய் முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ வெல்த் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணிவிட்டு லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், உங்களுக்கும் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா பிரச்சனையே இல்லை, லாஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கற்றுப்பீங்க. ஜஸ்ட் சிம்பிள் டியூஷன் ஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டியூஷன் ஃபீஸ், இன்றைக்கான டியூஷன் ஃபீஸ் அவ்வளோ தான். பட் அதிகமாக லாஸ் பண்ண உங்களுக்கே ஒரு மைண்ட் எமோஷனல் ஆகிட்டு கிவ் அப் பண்ணணும்னு தோணும். அது நான் அப்படின்னு சொல்ல விரும்பல, எப்படின்னா எல்லாருமே லாஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் பாயிண்டில் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டை தான் அமையும். அதனால நீங்கள் விடாமல் பாடுங்க, கற்றுக்கோங்க. உண்மையான ட்ரேடிங் நான். ஸோ ஓகே கைஸ். ஸோ எல்லாம் நிறைய பேசிட்டேன், நடுவில் ஒரு கிளிப்பு கட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் அது கட் பண்ணிட்டேன். அது டெலீட் பண்ணிடுறேன், அந்த கிளிப்பை கட் பண்ணிவிட்டு. ஸோ ஓகே. ஸோ நான் அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 30
30 minutes 40 seconds 50 seconds கிட்ட வந்துச்சு. ஓகே, இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இல்லை வீடியோ லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா இப்படியே ஒரு இந்த பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதனால. ஸோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஸோ சூன் நம்ம வந்து நிறைய கோயிங் டு ராக் மோர். ஸோ விடாமல் இது பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டிக் டு ஒன் பிளான். ஓகே, பாய் கைஸ்.